அதாவது அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும், அது எந்த சங்கமும் நடத்தாத காப்பீட்டு திட்டத்துக்கு மட்டும் ஒரு கருத்தரங்கம் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் நடத்தியது. அதனுடைய முடிவுகள் அரசாங்கத்திற்கு பல்வேறு காலகட்டங்களில் மாநில மையத்தின் சார்பாகவும் கிளைகள் சார்பாகவும் மாவட்ட சார்பாகவும் நாம் அரசாங்கத்துக்கு நாம் தன்னுடைய எதிர்ப்பை தெரியப்படுத்தியிருக்கோம். இந்த சூழ்நிலையில் நம்முடைய ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் சரி நாம் அவரை கவலைப்படுறதில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் மக்கள் அரசாங்கம்ங்கிறான், உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றணும்னு சொல்கிறான். பல்வேறு இன்றைக்கி எதிர்ப்புகளை பல்வேறு இன்றைக்கி வாக்குறுதிகள் அளித்த இந்த அரசாங்கம், இந்த அரசாங்கத்தினுடைய தூண்களாக இருந்தவர்கள் அரசாங்கத்தில் தன்னுடைய பணியை செய்து அந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்று இந்த அரசாங்கம் இன்றைய நலத்திட்டங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். அந்த ஓய்வர் சங்கத்தை பற்றி இந்த அரசாங்க கவலைப்படல என்பது தான் இந்த அரசாணை 123 நமக்கு தெரிகிறது. நாம் கடந்த காலத்தை மறந்து விடுவோம். கடந்த காலத்தில் இதுவரை அரசாங்கம் நம்மளை அழைத்து பேசவில்லை. இன்றைய தினம் நம்ம அழைத்து பேசுங்கள் என்று கோரிக்கை விடுத்தோம். நம்முடைய கோரிக்கைகள் என்பதை அரசாங்கம் கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அதை சோமோட்டாவை 123 போட்டிருக்காங்க. நீ கூடுதலாக 147 ரூபா நம்ம பிடிக்கிறாங்க இந்த மாதத்துலேருந்து. எத்தனை ஓதியவர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? பிடித்தம் கம்மியான உடனே ஓதியவர் சம்பளம்னா தான் தெரியும் அவங்களுக்கு. ஆகவே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த காப்பீட்டு திட்டத்தினுடைய இழப்புகள், அதில் வாங்க வேண்டிய கஷ்டங்கள் பல்வேறு கலையை வந்திருக்கோம். அதனால் ஆரம்பத்தில் நான் என்ன கேட்குறோம்னு சொன்னால், ஆரம்பத்தில் தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரி திட்டம் சொல்லி கொண்டு 95 5 ரூபா பிடிச்சாங்க வருஷத்துக்கு. அப்போ வருஷத்துக்கு 10 ரூபா பிடிச்சாங்க. அப்புறம் மாதத்துக்கு 5 ரூபா பிடிச்சாங்க. அப்புறம் அப்படியே கூட்டிகிட்டு கடைசி 150 வரைக்கும் பிடிச்சாங்க. பிடிச்ச பிறகு என்ன சொன்னேன்னா, நாம் பண்ணுற செலவுகளில் 75% அரசாங்கம் கொடுத்தான். அரசாங்கம் நம்ம இங்கே முக்கியமாக கவனிக்கணும். அந்த திட்டத்தில் அரசாங்கம் இன்வால்வ்டு. நாம் என்ன செலவு பண்ணுறோமோ அந்த செலவை அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தது. இதை மாற்றி 2014 இதை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மாற்றுறாங்க. அவங்களுக்குள்ள என்ன நடந்தது நமக்கு தெரியாது. அதை இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து மாற்றின பிறகு தான் இந்த தகராறுகளை நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. காசில்லா காப்பீட்டு திட்டம், அது காசு இல்லைங்கிறது காசோடு போனால் தான் அங்கே நம்மளுக்கு ஒரு பரிசோதனை நடக்கும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு காசுனால வச்சுட்டு காசோடு நீங்கள் மருத்துவமனைக்கு வாங்க அப்படிங்கிற முறையில் தான் நமக்கு இந்த காலம் வரைக்கும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் இது நம்முடைய ஓய்வு பெற்ற நம்முடைய கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டப்படி ஓய்வூதியம் பெறுவது அடிப்படை உரிமை. அதே போல் நம்முடைய மருத்துவ உதவி பெறுவதும் அரசியல் உரிமை என்பது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை தான் நகராட்சி நிர்வாகம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ நாம் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை நாம் மருத்துவப்படி நமக்கு கொடுத்துட்ருக்கோம். அதை தொடர்ந்து மருத்துவ காப்பீட்டு அரசு ஊழியர்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதுக்கு இணையாக கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நகரத்திற்பாட்டில் அதெல்லாம் சொல்லியிருக்கான். அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன கொடுக்குறீங்களோ கொடுக்க சலுகைகள் பூரா இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சலுகை கொடுக்கறது இல்லை. அரசு நமக்கு 300 ரூபா கொடுக்குறாங்க மருத்துவப்படி, மத்திய அரசாங்கம் 1000 ரூபா கொடுக்குறோம். இதை நம்ம கொடுக்கறது இல்லை. ஆகவே நிறைய இழப்புகள் நிறைய தாங்கி கொண்டு இன்று நம்முடைய ஓய்வு பெற்ற தலைவர்கள் நாம் வந்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய அதாவது சொல்லப்போனால் மரணப்படுக்கையில் இருக்கின்ற நிலை நமக்கு யாருக்கு என்ன நேரம் சொல்ல முடியாது. அவர்களுக்கு பாதுகாப்படுத்த வேண்டிய இந்த அரசாங்கம் மேலும் சுமைகளை தாங்குகிற அளவுக்கு, மேலும் பழுவை தாங்குகிற அளவுக்கு, மேலும் பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இந்த அரசாணையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக வன்மையாக நாம் கண்டிக்கிறோம். நம்முடைய இயக்கம் நம்முடைய பாரம்பரியமான ஒரு இயக்கம். பல்வேறு தேவைகளை நாம் அரசு ஊழியர்கள் ஓய்வு கொடுத்துருக்கிறோம். இதில் நாமளும் மைய அரசு மாநில மையம்
27/9/2026 கோவையில் மாநில பேரவை கூட இருக்கிறது. அதில் சரியான வழிகாட்டுதல்கள் எடுக்கிறார்கள். அந்த வழிகாட்டின் அடிப்படையில் இந்த 123 அரசாணையை ரத்து செய்யப்பட வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால் எத்தனையோ நாம் அது கோர்ட்டுக்கு போயிருக்கோம். ஆனால் ஒரு நபர் இன்றைக்கி கோர்ட்டுக்கு போயிருக்காரு, இதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. அது ஏற்றுக்கல, நாங்கள் அதை பண்ண முடியாதுன்னு இருக்காங்க. அப்போ அதனுடைய வக்கீல் அதனுடைய விவரத்தை பூரா சொன்ன பிறகு தான் அவர் புரிஞ்சிருக்கு. இவ்வளோ கஷ்டம் இருக்கா, இவ்வளவு நீங்கள் இவ்வளோத்துக்கு கஷ்டப்படுறீங்களா, சரி அப்படின்னு சொல்லி இஷ்யூ நோட்டீஸ் டு கவர்மெண்ட்டான். நமக்கு அது ரத்து செய்கிறது கொடுக்கல, அவங்க அதை சேவ் பண்ணலை, கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் நாமும் அந்த மாதிரி வழக்கு தொடர முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம், பரிசீலிக்கலாம். ஆனால் எதுவுமே இன்றைய காலத்தில் நீதிமன்றம் தான் அதை முடிவெடுக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு தான் யாரும் பயப்படுறாங்க. அரசாங்கம் பயந்துட்டு இருக்கு, அரசு ஊழியர்களும் பயப்படுறாங்க, அரசாங்கம் பயந்துட்டு இருக்காங்க. ஆகவே இதெல்லாம் நாம் கணக்கில் வைத்துக்கொண்டு நம்மளை பெரும்பளவு பாதிக்கிற இந்த அரசாணை 123 முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். நம்ம அதை குறைக்கணும்னு சொல்லக்கூடாது, முழுமையாக ரத்து செய்யுங்க. இல்லைன்னா அதனுடைய பலனை இல்லைன்னா முன்ன மாதிரி அரசாங்கமே இதை ஏற்று நடத்துங்க. நடுப்பட்ட உடனே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொண்டு உழைச்சி எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதீர்கள் என்பதை தான் நம்முடைய முக்கியமான கோரிக்கையாக நாம் இன்றைய தினம் இந்த தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கிளைகளுடைய கூட்டங்களிலும் இன்றைய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்திற்கு இது ஒற்றர்கள் மூலியமாக அது எட்டப்பட்டிருக்கும். ஆகவே அரசாங்கம் இதை ஒரு பரிசீலனை செய்து அடுத்த கட்ட போராட்டத்திற்கு முன்பாக உடனடியாக அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசை நான் உண்மையோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கட்ட போராட்டத்திற்கு முன்னால் தமிழக அரசு இந்த போராட்டத்தினுடைய வலிமையை தெரிந்து அதை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த போராட்டத்தின் வாயிலாக அரசுக்கு வைத்து இந்த போராட்டம் வெல்ல வேண்டும். இந்த நாம் எடுத்திருக்கின்ற போராட்டம் கடைசி வரை அதை நாம் வெற்றி பெற வேண்டும். அதற்காக நம்முடைய ஓய்வு சங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டத்திலிருந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.